வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நமக்கு சக்கை இதுவும் அவியலும் காந்தாரி மிளகு துவையலையும் எப்படி செய்தோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சக்கையை வெட்டி போட்டிருக்கேன். கையெல்லாம் அரைக்காயிரும் பாருங்க. நான் ஒவ்வொரு சுளையாக எடுத்துகிட்ருக்கேன். அதில் பூஞ்சு இருக்கும் பாருங்கள். பூஞ்சை சேர்த்து போட்டு அவிக்கக்கூடாது. எல்லா பூஞ்சையும் எடுக்கணும். எடுத்துகிட்டு வச்சு அதான் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் பையன் சக்கைக்கு வந்து நிற்கான் பாருங்க. ஒவ்வொரு சுளையாக சாப்பிட்டுட்ருக்கான் கொடுக்க மொத்தம் எடுத்து முடிச்சுட்டேன். பார்த்துங்க என் கத்தியோட நிலைமை மொத்தமும் அரைக்கு. கையை பாருங்க. டேஸ்ட்டாகி ஆவிடனேன்னா அரைக்கெல்லாம் படதான் செய்யும். நீ என்ன பண்ணியது பாருங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். ஒரு 3/4 அளவுக்கு தண்ணி கூடவே உப்பை போட்டு ஒரு 1/4 மணி நேரத்தை வேக வச்சுருக்கேன். நல்லா வெந்துட்டு பாருங்க. இப்போ பையனை எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ சம்மந்தி அரைக்கலாம். காந்தாரி மிளகு, ஜீரகம், உப்பு, புளி, ஒரு துண்டு வெங்காயம். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். கறிவேப்பிலையும் எங்கிட்ட இல்லை. ஆனால் கறிவேப்பிலையெல்லாம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காந்தாரி மிளகு சம்மந்தி சரியான டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இடி வரலில் போட்டு இடிச்சிட்ருக்கேன். ஏன்னா கையில் காந்தாரி மிளகு பட்டுனாலே நல்ல காந்தலாக இருக்கும் பாருங்க. இப்போ இடித்து எடுத்துட்டாச்சு. இனி சக்கையை கூட வச்சு சாப்பிட்ற வேண்டியதான் பாருங்க. ஏன்னா பிள்ளைங்க காந்தாரி மிளகுன்னு சொன்னாலே ஓடி போயிட்டாங்க. எரிப்புண்ணு எப்படி இருக்குன்னு